இன்றைக்கி நைட்டு வந்து முட்டை கிரேவியும் சப்பாத்தியும் தான். ஸோ இது ஒரு ஈஸியான முட்டை கிரேவி டக்குன்னு வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது வந்து கொத்தமல்லி தழை, இங்கே வந்து தேங்காய், பெருஞ்சீரகம், நிலக்கடலை, இந்த மூணையும் வந்து நான் என்ன செஞ்சிருவேன்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருவேன். கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது அவ்வளோதான். இது கூட ஒரு தக்காளி, இது அவ்வளோத்தையும் சேர்த்து டக்குன்னு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். கடுகு போட்டுறேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலையும் இப்போவுமே போட்டுருவேன். கூடவே வெங்காயம். ஸோ நான் போட்டு வதக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுறேன். போட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுறேன். இப்போ வெட்டி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்துடுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள், நம்ம காரத்துக்கு தக்கன குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து நீங்கள் கரம் மசாலா சேர்க்கலாம், ஆனால் கரம் மசாலா சேர்க்காமல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சேர்க்கலை. ஸோ இதை ஒரு வாட்டி எண்ணெயில் நல்லா பரட்டிட்டு என்ன பண்ணிடுறேன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவை மட்டும் நல்லா வேக வச்சிட போகிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை தன்மை போன பிறகு இந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் சேர்த்துட போகிறேன். ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சப்பாத்திக்குங்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்கலை. ஸோ மசாலா வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிருக்கேன். இது வந்து லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் நான் சேர்த்துட போகிறேன். உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் செக் பண்ணி மறுபடியும் பார்த்துக்குவேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் முட்டையை உடைச்சி ஏற்கனவே வேக வச்சுருக்கேன்ல, அதை வந்து கட் பண்ணி இதில் போட்டுற போகிறேன். ஸோ இப்போ கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.